அன்பார்ந்த கடல் உருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பேர்ந்துருவாங்க. ராகு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். இந்த சனீஸ்வரர் உடனடியாக மாறினா பரவாயில்லையே, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுறார், மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பெயர்ந்து போய்டுறார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சௌரியம். ஆனாலும் சர்ப வளைவு கொண்டு சர்ப வளையில் எல்லா கிரகணாலும் முடக்கி வச்சுருப்பார். அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க மாட்டேறார். மிதுனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை. இந்த சிம்மத்தில் உட்கார்ந்து கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார். அங்கேருந்து குரு கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 1 மாதமாக உட்காந்துட்டுருப்பார் சிம்மத்தில். கேது நிரந்தரமாக உட்காந்துருப்பான். 1.5 வருஷம் கழித்து தான் அவங்க நகருவாங்க. 1 மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு சூரியன் உட்கார்ந்தா என்ன ஆகுது? உடனடியாக புதன் போய் இந்த புதன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார், சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார். இதெல்லாம் நடக்கும். புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் 6 மாதம் உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே வருவார், பழையபடி மிதத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது? நிறைய கொடுக்குறார். அது குரு வாரி வழங்குறார். அந்த முக்கியமாக சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க. இவ்வளோ நவகிரகங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார். அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க. நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம். இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட், ஏதோ சம்பளம், ஜீவம், ஏதோ வியாபாரம், அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார். காசே பிரதானமாக வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும். சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானுக்கு என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த வித குறைவும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குரு நல்லா இருக்கார். அவ்வளோ சொல்லமாக குரு இப்போ உட்கார போகிறது ஆகலை. அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம். நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால, நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ். எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம். டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது. அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும், நிம்மதியற்ற போக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம், உறவுகள் பலம் கொடுக்கும், பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும், தனம் நிறைய பெருகும். என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்து ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா. இந்த சனியும் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது. கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார். சனீஸ்வரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு பராபவ வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமா தெளிவாக முடிவு எடுக்கணும். குழப்பம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் நமக்கு எங்கேருந்து நிறைய வரும். யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், நம்மளே செஞ்சு கொடுப்போம். அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும், விறுவிறுப்பாக போகும். ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே
சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம். வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான். அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, விஸ்வாவசு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாற்றங்களுக்குள்ளே ஒரு புது வருஷம் இந்த வருஷம் நடக்கும். என்னென்ன மாற்றங்கள்? இப்படியே குண்டு சட்டில் குதிரை ஓட்டினே காலத்தை ஓட்டியாச்சு. இன்னும் ஏர்னிங் மூலம் சம்பாதிச்சும் இத்தினூண்டு ஆகிடுத்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதிர்பார்ப்பு குழந்தைகளை இனிமேல் படிக்க வைக்கிறது கஷ்டம் போல் இருக்குது. மேலும் அப்படி இதெல்லாமோ நமக்கு விசனங்கள், கவலைகள். நடக்கக்கூடிய நல்லதாக நடக்கணுமே, இப்படி இருக்கே. பையங்க குழந்தைகள் வளர்ந்து ஆளாகிட்டு இருக்காங்களே, அதுக்கு உண்டான சம்பந்தமான செயல்கள் பள்ளி படிப்புலேருந்து காலேஜ் படிப்புலேருந்து கல்லூரி படிப்புலேருந்து வந்தாச்சு. எதிர்பார்க்குற மாதிரி ஜீவனம் கிடைக்கணும், அது செலவழிக்கணும், அது பணத்தை மறுபடியும் அடைக்கணும். இதெல்லாம் இருக்குது. அதுவும் வீடே வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குதா. வீடு வாங்கலைன்னா ஃப்ளாட்டு ஒன்றும் முடியலையே, இந்த கண்டிஷனில் இருக்குது. என்னமோ சீப்பாக விளம்பரப்படுத்துகிறான் நமக்கு இப்படின்னா, அப்படி நம்மளால் முடியலையே. எதிர்பார்த்து நம்ம எப்படி கடன் அடைக்கிறது? திடீர்னு அவ்வளோ ரூபா எங்கே பார்க்குறது? லட்சத்தையே நம்ம கண்ணால் சர்வசாரம் சொல்கிறோம், லட்சத்தையே புரட்ட முடியலையே. இப்படி என்ன பண்ணு? வியாபாரம் பண்ணாலும் துணூடு தான் வருது, எதிர்பார்க்குற மாதிரி வரமாட்டேங்கிறது. ஏன் பகவான் இப்படி நமக்கு சோதனை பண்ணுறார்? விசனத்திலேயே இருக்கோமா இல்லையா? கொடுத்தவன் ஏதோ ஒரு 10,000 கொடுத்து உடனே தரல குறையிறானே. ஒரு ரொட்டேஷனுக்கு இப்படி எல்லாம் மனசு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனசில் எல்லாருக்கும் இந்த மாதிரி கவலைகள் வந்துட்டே இருக்கும். பயமுறுத்தல், அச்சுறுத்தல், வேதனைகள். இவன் நம்பி திடீர்னு வேலைக்கு சம்பாதி கடன் வாங்கினா அதை அடைக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? வேலை போயிட்டுனா என்ன பண்ணுறது? இப்படி இல்லாமல் கவலைகள்லாம் படுவான் ஒருத்தனும். இந்த கவலைகள்லாம் வரக்கூடாது. வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இருக்கணும். அது இந்த வருஷம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்திருக்கு. சர்ப்பங்கள் எல்லா காலத்துலையும் இருக்குன்னா கூட இந்த சர்ப்பங்கள் இந்த வருஷத்தில் ஹேண்டில் பண்ணுறாரு பகவான். அருமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. கிருஷ்ண பக்தி இருக்கவங்க, கிருஷ்ண மேலே பிரேமை இருக்கிறவங்க இந்த வருஷத்தை பொறுத்தவரை கொஞ்சம் காலைக்கு நதின கிருஷ்ணரை பார்த்து வணங்குறது நல்லது. ஏன்னா இது கன்னிக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவார். புதனும் சுக்கிரனும் தொடர்ந்து அப்பப்போ இந்த ராகு கேதுகளை ஹேண்டில் பண்ணுறாரு. இல்லைன்னா சூரியனை சாப்பிட்றது மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்த்து சாப்பிட்டு விடுறது. சனி ராகுவோடு இருக்கிறதுனால சனியுடைய உழைப்பு ஃபுல்லாகவே யாருக்கோ போயிடுறது. அதனால் டாக்டர்கள் பிழைச்சின்றதாகும், மருத்துவர்கள் நிறைய பிழைப்பாங்க, ஆஸ்பத்திரிகள் நிறைய பிழைக்கும், வக்கீல்கள் நிறைய பிழைப்பாங்க. இதெல்லாம் நாவையா செயல் ஒரு காரியம் நடக்காது, அப்படியே ஸ்டாண்டிங் நிற்கும். அப்படி என்னது இது? ஸோ இதனால் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் ஒரு முறைகேடாக போய் பாழாயிடுறது, ஏமாற்றம் தான் வருது. அதுலேருந்து மீள்றதுக்கு தான் மிதுனத்தில் ரிஷபத்தில் இருக்கும்போதே குரு சுக்கிரனோட ராசி பொருத்தம் பண்ணிப்பார். அதே சமயத்தில் மிதுனத்து வரும்போது பின்னாடி புதனோட பண்ணிப்பார். மீன புதன் மிதுன குரு பண்ணிப்பாங்க. அது இப்படி தான். தற்போது மிதுனத்தில் பிறந்த குரு தொடர்ந்து கும்பத்தை பார்க்குறதுனால சனி தோஷம் போயிடுறது, தரித்திரம் போகிறது, வியாதி போகிறது, நோய் போகிறது, அந்த இது பீடை, அந்த வாசனை, குப்பையை எடுத்தாலும் வாசனை இருக்கும் இல்லை, அந்த வாசனை போயிடுறது. துஷ்டர்கள் சவகாசத்துலேருந்து விலகிடுறோம். இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க இம்சையிலேருந்து பிடியிலேருந்து விலகிறோம். இதெல்லாம் இருக்குல்ல. இன்னொருத்தர் தயவு வரும்போது அவங்கள்ட்டெல்லாம் யாராட்டெல்லாம் போகக்கூடாதோ அந்த நீச்சர்கள் உறவெல்லாம் கட்டாகும். அவங்க தயவில் வாழ்ந்தாலும் எங்கே வாழறது? இதெல்லாம் கூடாது. இதுக்காக உறவுகள் நல்ல சன்மார்க்க நெறி சம்மந்தப்பட்ட உறவுகள், நம்ம உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இல்லைன்னா சாடிஸ்ட் ஆகிடுவோம். இதெல்லாம் கண்ணு மூடான் இந்த வருஷம் பார்க்கலாம். விமோச்சனம் அப்படி சொல்கிறீங்களா, அந்த விமோச்சனம் நிறைய இருக்கும். என்ன தான் வியாபாரம் பண்ணாலுமே, வியாபாரத்தில் கெட்டிக்காத்தனம் எவ்வளோ சாமர்த்தியம் இருந்தாலுமே லேவாதேவி வந்தால் தானே உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு.
நல்ல பொருள் கொடுத்தாலும் நமக்கு பிஸ்னஸ் ஆகணும்னா காசு வரணும் இல்லை. முதல் போட்டாலும் அந்த முதல் அடையிறதுக்கு குறித்த காலத்தில் முதல் அடையிறது பண்ணி உடனே ரொட்டேஷன் பணம் சம்பாதிச்சு அந்த வியாபாரத்தை மேல் நோக்கி கொண்டு போனோம்ல தெளிவாக வரும். சூரியன் சர்ப்பங்களில் மாட்டினா கூட உடனடியாக காப்பாற்றி கரை சேர்த்து மறுபடியும் சரியாகிறார். அந்த அளவுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறார் ராகு கேதுகளை. அதுதான் குரு. அவர் 6 மாதம் வரைக்கும் மிதனத்தை விட்டு அதிசாரத்தில் கடவுத்து போவார். ஸோ புரட்டாசி மாதத்தில் போனார்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது மறுபடியும் முடியும் போது தான் வருவார். தை மாசி அந்த மாதிரி பீட்லாம் வருது. அது காலம் வரைக்கும் இங்கே இருந்துருது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தனுசு மார்கழி மாதத்தில் மறுபடியும் குரு வக்கரத்துலேருந்து பின்னாடி ரிவர்ஸ் வந்து தனுசு மிதத்துக்கு வந்து நார்மல் ஆடுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரிலாம் அவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். சனீஸ்வரன் நல்லா தொடர்பு கொள்வார். அத்தனை கிரகநாதர்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கான். எந்தெந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணானோ ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா சனீஸ்வரன் பெரும்பாலும் பாம்புலேயே இருக்கும். மாசி மாதம் எப்போ இருக்குது? விஸ்வாச வருஷம் மாசி மாதம்தான் 11 மாதம். சனீஸ்வரன் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போவார். பங்குனி மாதத்தில் குரு வக்கரம் முடிகிறது. ஆற்று சித்திரை வைகாசி அது மறுபடியும் மாறுவார். அது விஷயம். இப்போ பாருங்கள் வேடிக்கை. ஒரு வருஷ காலம் சனீஸ்வரன் அங்கேயே உட்கார்ந்தேன்னா முடிகிற வரைக்கும் கும்பத்திலேயே பார்க்கக்கூடிய பாக்கியம் சனீஸ்வரன் தொடர்புள்ள கிரகநாதர் தொடர்ந்து பார்த்த செய்கிறார். அதுக்காகவே குருவினுடைய அதிசாரத்தில் போனால் அவட கழக திருப்பி வந்துடுறார். அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் கணீஸ்வரன் 10ஆம் பார்வையாக தனுசு கொள்வார். அந்த பீரியடில் இந்த மாதம் தனுசு மாதத்தில் சூரியன் இருப்பாருங்க மார்கழி. அங்கே இருக்கும்போது செமர்த்தியம் செய்ய செல்வார். மாசி மாதம் தனீஸ்வரன் மீனத்துக்கு போன பிறகு உடனே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தோன்னா, தனுசு அதே மார்கழி மாதத்தில் வரும்போது அது இது அந்த இந்த கிரகநாதர்கள்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரும்போது முந்தின மாதம் கார்த்திகை மாதம் வரும்போது கும்பத்தில் அழகாக பார்ப்பார். அப்போ குருவனுடைய வக்கரம் அந்த குரு கடகத்துலேருந்து விச்சிக்கிட்டு பார்ப்பார். அந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது செவ்வாய், சுக்கிரன், புதன் 3 பேர் சனியை தொடர்பு கொண்டு அந்த பண்ணுற அளவுக்கு சனீஸ்வரன் இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. மருந்துக்கும் வருதான், நோய்க்கும் வருதான், வெளியிலேருந்து வர்த்தகம் வருதான், மன உளைச்சல், மனசில் தெளிவாக இருக்கணும், ஆரோக்கியம் இருந்தால் தான். உடம்புல பலம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனசுல பலம் இருக்கணும், ஆற்றல். அது இருந்தால் நான் சாதனை பண்ண முடியும். ஏன்னா லூசிங் எவ்ரிதிங், உடைச்சி பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடியக்கூடிய பாக்கியம் ஒன்றுன்னா சனி தயவும் செவ்வாய் தயவும் இருந்தே ஆகணும், வழியே இல்லை. வல்லமை பொருந்த சனியும் செவ்வாயும் நமக்கு உடம்புல ஜாதகத்தை நன்னாக இருந்துட்டாருன்னா சாதிச்சிடலாம். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துக்காமல் இருக்கணும். பார்த்துட்டான்னா போச்சு, இருக்கிற காரியம் கட்டுப்படும். அதுதான் பிரச்சனை தவிர மற்றபடி அது தகுந்த மாதிரி குருவையோ செவ்வாய், குருவையோ சூரியனையோ அல்லது சுக்கிரனையோ தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் இருந்ததுன்னு தானாக வரும். நடுவராக இருக்கக்கூடியவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அது பிரகாரம் விருத்திக்கு தானாக வரும். இல்லைன்னா ஒன்றதுனால ஒன்று பாழாயிடும். இதெல்லாம் இருக்குல்ல எவ்வளோ. அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு நல்லா வச்சுருக்கேன். ஒரு பிரச்சனை இந்த வருஷத்தில் பொறுத்தவரை கன்னிராசினியர்களுக்கு அந்த சப்தமாதிபதி சொல்லக்கூடிய குருவானவர் உபயராசியில் கன்னியுடைய 10ஆம் வீட்டில் உட்கார்ந்து ஒரு 6 மாத காலம் வரைக்கும் தண்ணியை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தொடர்பு கிடைக்கிறது. துலாத்தை பார்க்கக்கூடிய தொடர்பு கிடைக்கிறது. அதே சமயத்தில் அந்த 2ஆம் வீடு 6ஆம் வீடு தொடர்பு கிடைக்கிறது பார்க்குறதுக்கு. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, 2ஆம் வீடு முக்கியம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். நாக்கு பேசக்கூடிய விஷயங்களில் ஒழுங்காக பேசினா தான் நம்ம காரியம். அது எதோ இடகு பிடகாக பேசின இசுகு பிசுகாக பேசினான்னா உள்ளதும் கெட்டு போகும். இது தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருமே தென்னாடுறாங்க ஆக முடியாது சாமர்த்தியம் சமாளிக்கிறதுக்கு. அதனால் 2ஆம் வீடு பார்க்குறதுனால தோஷம் போயிடுறது. குரு பார்க்குறதுனால இதெல்லாம் இருக்குது. 8ஆம் வீடு அந்த
6ஆம் வீடு பார்க்கும்போது தோஷம் போயிடுறது. இப்போ கண்ணிக்கு எவ்வளோ அனுபவம் பாருங்கள். நீ தோஷத்தை பற்றி போக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது பகவான். பிஸ்னஸ் மேன் இல்லை. அதே மாதிரி தன்னுடைய குருனுடைய அந்த சப்தமம் பார்த்தான்னா இவருடைய சுகஸ்தானம் ஆகுது கண்ணி. சரி, கடகத்தை வந்துட்டாருன்னு பார்த்தான்னா அதிசாரத்தில் 6 மாதம் கழிச்சு கடகத்துக்கு கீழே வந்தாலும் ஒரு பெரிய அனுகூலம். பாம்பை பார்க்க மாட்டார், பாம்பு பார்வை இருக்காது. அழகாக பார்த்து முடிச்சு கதையை நல்லபடியாக முடிச்சிடலாம். கடகத்துலேருந்து விச்சிகத்தை பார்க்கக்கூடிய பாயம் கிடைக்கிறது. இப்போது மிதுனத்தில் இருக்கும்போது துலாத்தை பார்க்கக்கூடிய பாயம் கிடையாது. விச்சிகத்தை பார்க்கும்போது இது கார்த்திகை மாதம் வரும்போது என்ன அனுகூலமாக இருக்கும் இல்லை எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி செவ்வாயினுடைய ரோட்டில் இருந்து கடகத்தை இப்போதைக்கு இருக்கார் தூங்கத்தில். அதனால் ஆட்டோமேட்டிக்காக கடகம் வந்து கன்னிக்கு லாபஸ்தான வீடு. அதனால் அங்கே உட்காந்து நேரடி செவ்வாய் தொடர்பு கிடைக்கிறது. செவ்வாய் 3ஆம் வீரியஸ்தானாதிபதி, அது முக்கியம் இல்லையா? 3ஆம் வீடு முக்கியம். 8ஆம் வீடை காட்டில் 3ஆம் வீடு ரொம்ப முக்கியமானது. 3ஆம் வீடு முக்கியமாக நல்லா அமைஞ்சிருந்தால் எதுக்காக சாய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மூளை இருந்தால் போதும். அது கரெக்டாக தட்டினா எல்லா காரியம் காலில் தானாக செஞ்சு முடிச்சிடும். அந்த அனுகூலம் அந்த 3ஆம் வீடு அந்த வீட்டில் பார்வை விழறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாத இந்த வருஷம் ஃபுல்லாகவே நன்னாவே இருக்குது. செவ்வாய் போவார், சுக்கிரன் போவார், எல்லாம் போவாங்க வரிசையாக. புதன் போவார் பின்னாடி. அதனால் பெரிய விஷயம். அதுக்கு பிறகு மறுபடியும் அதே மாதத்தில் ரிட்டர்ன் கார்த்திகை மாதத்தில் ரிட்டர்ன் ஆகிடுற மேலே வக்கரத்தோடு இருக்கு ஆகி மேலே போய்டுற. இது போனோன்னா தனுசு பார்க்குறது. அந்த 2 மாதத்தில் கார்த்திகை மார்கழி மாதத்தில் இது வரைக்கும் சம்பாதிக்காத பணத்தை நிறைய சம்பாதிப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் நினைக்க முடியாத காரியம் செய்ய அப்படியே ஹேண்டில் ஸ்ட்ரக் டவுன் அப்படியே நின்று போயிருக்குன்னா அதெல்லாம் மடன்னு முடிஞ்சிடும். சோர்ஸஸ் வந்துடும் உங்களுக்கு. எப்படியெல்லாம் பண்ண போகிறீங்க பாருங்கள். ஃப்ளாட்டு கனவே காண மாட்டீங்க. நமக்காவது வாழ்க்கையில் ஃப்ளாட்டு வாங்க முடியும். ஒரு கோடியாக கோடியே நிற்கிறோம். நம்ம கோடியாவது விளம்பரம் நன்னா இருக்குது, கோடி ஆட்டம் இருக்குது, பேரே கோடி தான். ஆனால் வந்துடும். வியாபாரிகளுக்கு கடன் அடைச்சா போதுமே நினைக்கக்கூடாது. கடன் தான் உங்களுக்கு வியாபாரத்துக்கு முதல். அந்த 6ஆம் வீடு சம்மந்தப்பட்டது. 3ஆம் வீடு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுதான் துணிஞ்சி இறங்கினா தான் காரியம் ஆகும். பார்த்துட்டே நம்மளை முழுகிடுவோமோ, நஷ்டம் வந்துடுமோ, வியாபாரம் ஆகுமோ, இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. துணிந்து இறங்கு மனமே சொல்கிறக்கூடிய இடம் 3ஆம் இடம். அது சிறப்பாக செயல்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அது கடகத்தில் செவ்வாய் திருப்பி சிம்மத்துக்கு பாம்பு மாட்டினாலும் உடன் சனீஸ்வரன் கூட இருக்கார். 2 பேரும் முட்டை ஒட்ட கடைசியில் பாம்பு தான் அவஸ்தைப்படுறது. 2 பேருக்கும் இது ஒரு என்னது இருக்கோ இல்லையோ ஒருத்தரை பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு பிழம்பு சர்ப்பங்களை பாதிக்கும் போது டக்குன்னு புதன் வந்தது, சுக்கிரன் இப்படி தனக்கு சாதகமாக ஆக்கிடுறார், நமக்கு சாதகமாக ஆகிடுறது. அதனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதனால் இதெல்லாம் வரும்போது கண்ணியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டு அங்கேருந்து செயல்படும் போது உங்களுடைய குருவனுடைய பார்வை வரும்போது சிறப்பாக கடகத்தில் விழும், விச்சிகத்தில் விழும். அது பிறகு இதெல்லாம் அந்த ரொட்டேஷனில் ஒவ்வொரு காலத்தில் வரும்போது அதனால் குரு ஒரு 6 மாதம் கீழே இறங்கிடுறாரு, கடகத்துக்கு வந்துடுறாரு. அதனால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியுது. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒருவருடைய அமைப்பில் எத்தனை விஷயங்கள்லாம் நாம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு செவ்வாயும் குருவும் ஒன்றா உட்காந்துட்டு பின்னாடி செயல்படுவாங்க. எங்கள் கடகத்தில் உட்காந்துட்டு வரும்போது ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கிறது. செவ்வாய் சிம்மத்திலையும் குருவும் கம்பத்திலையும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் உண்டாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. ஏன்னா தகுந்த மாதிரி துலாத்தல் இப்படிலாம் ஒரு அமைப்பில் பகவான் அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம கஷ்டத்துக்கு இது ஒரு காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவரே தீர்மானித்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. அதனால் கன்னியை பொறுத்தவரை வியாபார நோக்கத்தில் வரும்போது தாராளமாக நீங்கள் முதலீடு நிறையவே பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பிஸ்னஸை. இந்த சிச்சுவேஷன் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உலகத்தை நம்பர் 1 பணக்காரங்களில் நம்ம நாடு தான் நம்பர் 1 முதல் நாடாக இருக்கும். இதுதான் தருணம், வேறு தருணமே வரப்போகிறது இல்லை. இன்னுமே அடுத்த 30-60 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த தருணத்தில் இங்கே பயன்படுத்தினா நம்ம நாடு உலகத்தில் நம்பர் 1 நாடாக
வளரும் நாடு இல்லை, வளர்ந்த நாடாக இருந்து வளரக்கூடிய இன்னுமே வளரக்கூடிய நாடுகள்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கும் அப்படி சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.